2.8 8th question. Kumar writes a letter to 4 of his friends. He asks each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly. அதாவது குமார் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு லெட்டர் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் 4 காப்பி எடுத்து அந்த மாதிரி பண்ணணும். இப்போ குமார் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிடி வச்சுக்கோம். அந்த ஏல வந்து 4 காப்பி, அப்புறம் பியில் ஒரு 4 காப்பி, சியில் ஒரு 4 காப்பி, டியில் ஒரு 4 காப்பி. அப்போது ஃபஸ்ட்டு 4னால நமக்கு 4 பவர் 1ன்னு சொல்லலாம். 4 பவர் 1னா 4 தான். அடுத்து அந்த ஏல ஒரு 4, அப்போ 4 போகும்போது 16. இதில் ஒரு அப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் நம்ம பார்க்கும்போது இதில் 4, திருப்பி ஒரு 4, சிக்கு ஒரு 4, டிக்கு ஒரு 4. அப்படியே அந்த செகண்ட் இதாக நான் பண்ணியிருக்கேன். இந்தாக்க அந்த ஈக்குவேஷன் வைஸ். அப்போ 4 + 4 + 4 + 4 வந்து 16. அந்த 16 எப்படி எடுக்கலாம்? 4 ஸ்கொயர். அடுத்தது அந்த 4லேயுமே ஒவ்வொன்றிலே 4 ஆகும். அதாவது இந்த 4 வச்சு பார்க்கும்போது ஒரு 4, இதில் செகண்ட் பார்ட்டில் ஒரு 4, தேர்டில் ஒரு 4 அப்படி பார்க்கும்போது ஒரு இதில் மட்டும் 16, அடுத்தால ஒரு 16, அடுத்து இந்த இதுக்கு ஒரு 16, அடுத்து இந்த இது ஒரு 16. அப்படி இந்த 16 4 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 64. அப்போ ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 4 இதை வச்சு நமக்கு என்ன கேட்டுக்காங்கன்னா அப்போ இதை வச்சு நமக்கு வந்து இதுக்குள்ள காஸ்ட் வந்து 2 ரூபா, 2 rupees அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ்ட்டில் அது எவ்வளோ ரூபா, அதாவது S8 கேட்டிருக்கு. 8 இது காப்பீஸ் வச்சு கேட்கும்போது 8 செட்டு கேட்டிருக்கு. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா S8 கேட்டிருக்கு. இப்போ பை ரைட்டிங் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஸ் சீரீஸ், ஃபஸ்ட்டு 4 பவர் 1, அடுத்து 4 ஸ்கொயர், 4 கியூப். சீரீஸ்னால் 4 பவர் 1 அல்லது 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 கியூப், அடுத்து 4 பவர் 4 இருந்திருக்கும் ப்ளஸ் எக்ஸட்ரா டைம்ஸ். இது எல்லாமே எதை ஃபார்ம் பண்ணணும்? ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணணும். இப்போ இதில் A ஈக்குவல் என்னது? 4. R ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ R ஈக்குவல் டு 4. 4ங்கிறது கிரேட்டர் தேன் 1 லெஸ் தேன் 1? கிரேட்டர் தேன் 1. நமக்கு கேட்டிருக்குது S8 செட்டில் தான் கேட்டிருக்கு. அப்போ S8னா நமக்கு R கிரேட்டர் தேன் 1னா SN ஃபார்முலா என்னது? A into R power n minus 1 by R minus 4. அப்போ S8 ஈக்குவல் டு n ஈக்குவல் டு நம்ம 8 போட போகிறோம். AR எல்லாமே தெரியும். S8 ஈக்குவல் டு ஏக்குள்ள வேல்யூ 4 இன்ட்டு ஆரும் 4 தான். 4 பவர் 8 minus 1 by R minus 1. அப்போ 4 minus 1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 பவர் 8. 4 பவர் 4க்கு ஸ்கொயர்னு எடுக்கலாமா? 4 பவர் 4னா 4 இன்ட்டு 4 16. 16 இன்ட்டு 60 256. அப்படி இல்லைன்னா 4 இன்ட்டு 4 60, 60 இன்ட்டு 4 64, 64 இன்ட்டு 4 256. 256க்கு ஸ்கொயர் பண்ணும்போது 65536. அப்போ 4 பவர் 8 ஈக்குவல் டு 65536 minus 1 by 4 minus 1 3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு இந்த ரெண்டையும் ஒன்று கொண்டு மைனஸ் பண்ணும்போது 65535 by 3. இப்போ 3 கொண்டு நம்ம கட் பண்ணுவோம். 1 2 இருக்கா? 8 3 2s are 6, 3 2s are 6, 1 3 is 2 25. அப்போ 8 திருப்பி 1 4 5 2 1 8 4 5. அதை எது கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்? 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் S8 ஈக்குவல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 87380. அப்போ நமக்கு S8 ஆன்சர். இப்போ ஃபைனலாக கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 8738. ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ S8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டினில் வந்து அஸ்யூமிங் தட் த ப்ராசஸ் இஸ் அன்அல்டர்ட் அண்ட் இட்ஸ் காஸ்ட் ₹2. ஒவ்வொரு இதுக்குள்ள காஸ்ட் வந்து 2 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு செய்யும்போது அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ஒன் பார்ட்டிஸ் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நான் கிவன் சைடில் பார்ட்டிஸ் ₹2. அப்போ இந்த S8 2 கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 2 இன்ட்டு 87380. 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் 0 6 7 7
417. Yes. அப்போ ஆன்சர் equal to rupees 174760. Exercise 2.8 9th question. Find the rational form of the number 0.123. அதில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்னு எடுத்தோன்னா லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.123 பார். அதாவது 123 பார்னால் 3 நம்பருக்கும் சேர்த்தே பார் கொடுக்கும்போது அதுக்கு மீனிங் அது 123 123 123. நெக்ஸ்ட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0.123 123 எக்ஸட்ரா டர்ம்ஸ். இப்போ நமக்கு வந்து 3 நம்பர்ஸ்லையுமே பார் கொடுத்தனால எது கொண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த டிஜிட் ஈக்குவலாக கொண்டு வரலாம். 3லையுமே பார் கொடுத்தனால 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணும். ஓகே, multiply by 1000 on both sides. இப்போ multiply இப்போ 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் சைடில் 1000. எஸ், இப்போ 0.123 123 எக்ஸட்ரா இருக்குது. 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது கூட ஒரு 30 சேர்ப்போம். நமக்கு 6 டிஜிட் பாயிண்ட் வைக்கும்போது இப்படி வந்துருங்களா? அப்போ என்ன வந்துடும்? 123.123 எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ 123.123 நம்ம அதில் 0ன்னு போட்டிருக்கோம். நிறைய டிஜிட் வரும்போது 123 எக்ஸட்ரா தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் எக்ஸ் ஈக்குவல் போட்டிருக்கோம்னா அது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது பெரிய நம்பர்னால 2லேருந்து 1 மைனஸ் பண்ணுறது. ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1 இம்ப்ளைஸ். இதெல்லாம் நீங்கள் 9th ஸ்டார்டிங்கில் படிச்சுருங்க. அதே தான் பண்ணிடலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் 1000 இங்கே எக்ஸ், இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது? 123.123 123 எக்ஸெட்ரா. இங்கே 0.123 123 எக்ஸெட்ரா. இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணுவோம்ல. 1000லேருந்து 1 இது வெரி எக்ஸ்னாலே 1x. 1000ல் 1 போனால் 99x 999x. இது பண்ணும்போது இது அவ்வளோமே என்னவாயிரும்? 0 ஆயிரும். அப்போ நம்பர் மட்டும் எது வரும்? 123. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 123/999. இது எல்லாமே 3 டேபிள் கட் பண்ணலாமா? 4 3s are 12 1 3 3 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 41/333 தான் இது rational form. Answer rational form is 41/333. Okay. 10th question to prove. என்ன proof கொடுத்துருக்காங்க? x minus y into sn is equal to x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1. இது ப்ரூஃப் பண்ணக்கூடியது. given என்ன கொடுத்துருக்காங்க? sn equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube plus etc. to n times. sn equal to இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பண்ணுறது x minus y into sn equal to இவ்வளவு. அப்போ இப்போ நமக்கு sn கொடுத்தாச்சு. நமக்கு லெஃப்ட் சைடில் இப்படி x minus y into sன்னாலே xsn minus ysn. அதனால் இந்த டேர்மை ரெண்டு சைட்லையுமே நான் எக்ஸ் கொண்டு ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பை எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ லெஃப்ட் சைடில் எக்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது xsn ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி இதையும் எக்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ x cube plus x square y plus xy square plus y cube plus etc. n terms.
இப்போ xsn equal to x கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது x² + xy. இந்த டேர்ம் எழுதாம டைரக்டாவே x கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். ப்ளஸ் திருப்பி x கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது x³ + x²y + xy². நெக்ஸ்ட் x⁴ + x³ y + x²y² + xy³ ப்ளஸ் எக்ஸெட்ரா n டைம்ஸ் போடாமல் ப்ளஸ் எக்ஸெட்ரா மட்டும் போடுவோம். இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்தது அதே மாதிரி இந்த எஸ்ஸை ஒய் கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பை ஒய் ஆன் போத் சைட்ஸ். இந்த டேர்மை ஒய் கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஒய் எஸ்என் ஈக்குவல் டு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுமா? அப்போ என்ன வரும்? xy + y². இங்கே ஒய் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது x²y + xy² + y³. இங்கே y கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது x³ y + x²y² + xy³ + y⁴ + எக்ஸெட்ரா. இது ஈக்குவேஷன் 2. நமக்கு ரெண்டும் மைனஸ். அப்போ ஈக்குவேஷன் 1ல இருந்து ஈக்குவேஷன் 2-ஐ மைனஸ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் லெஃப்ட் சைடில் xsn மைனஸ் ysn ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே ரைட் சைடில் அப்படியே எழுதுவோம்னா x² + xy + x³ மைனஸ் ப்ளஸ் x²y + xy² + x⁴ x³ y + x²y² + xy³ + எக்ஸெட்ரா. மைனஸ் பண்ணும்போது அவ்வளோட்டாவே என்ன வந்துடும்? மைனஸ் டேரெக்டாகவே மாற்றி எழுதுவேன் நான். மைனஸ் xy மைனஸ் y² மைனஸ் x²y மைனஸ் xy² மைனஸ் y³ minus x³ y minus x²y² minus xy³ minus y⁴ minus etc. இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகும் பார்ப்போம். xy டேர்ம் இருக்கா? இல்லை. ப்ளஸ் xy மைனஸ் xy. அடுத்தது வேற என்ன இருக்கு? x²y இருக்கா? ப்ளஸ் x²y மைனஸ் x²y. அப்புறம் xy² இருக்கா? அப்புறம் x⁴ டைம்ஸ் இருக்காது அதுதானே? x³ இருக்கா? அடுத்து இந்த டேர்ம். அடுத்தது இது வேற ஏதாவது கேன்சல் ஆகும்? நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டுலேருந்து நான் எஸ்என்னை காமனாக எடுக்கிறேன். அப்போ எஸ்என்னை காமனாக எடுக்கும்போது x - y × SN. இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணாமல் வச்சுக்கோ, ரிமைனிங் டேர்ம் மட்டும் எழுத போகிறோம். x² + x³ + x⁴ மைனஸ் y² மைனஸ் y³ மைனஸ் y⁴. லாஸ்ட்டில் எக்ஸெட்ரான்னு போட்டுருவோம். ப்ளஸ் வந்து மைனஸ் எக்ஸெட்ரா. இது அடுத்து இதுலேருந்து எக்ஸு இவ்வளோ ஒரு டேர்ம் இருக்கட்டும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் ப்ளஸ் எக்ஸெட்ரா மைனஸ் இந்த டேர்ம் இருக்கலாம், அதில் எழுதிட்டு அடுத்த டேர்மில் மைனஸை காமனாக எடுக்கணும். சரி, அப்படி சொல்லுவோம். மைனஸ் y² தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். y² மைனஸ் y³ மைனஸ் y⁴ மைனஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் டேர்ம் இது வந்து மைனஸை காமனாக எடுத்து ரெண்டு டேர்மாக பிரித்து இது வந்து நமக்கு எஸ்என் ஃபார்முலா பிடிச்சது. ஏனா என்னது ஆர்னா என்னது, ஆனால் இதுலேயே ஏனா என்னது ஆர்னா என்னது. அப்போ எஸ்என் ஃபார்முலா வந்து இந்த ப்ரூஃப் பண்ணுறாங்க. இப்போ இடம் காலத்தில் இது வரைக்கும் நம்ம எழுதும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம இது அவ்வளோத்துலேருந்து மைனஸை காமனாக எடுப்போம். அப்போ x - y × SN ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்குது. x² + x³ + x⁴ + எக்ஸெட்ரா. இது அவ்வளோத்துல நம்ம மைனஸை காமனாக எடுத்துப்போம். இப்போ மைனஸை காமனாக எடுக்கும்போது y² + y³ + y⁴ + எக்ஸெட்ரா டேர்ம்ஸ். இப்போ இது வந்து SN தான், சம் ஆஃப் சீரிஸ் தானே. இப்போ SN தான். இதில் a ஈக்குவல் டு என்ன வரும்? x². r ஈக்குவல் டு x³ / x². அப்போ r ஈக்குவல் டு x, a ஈக்குவல் டு x². அதே மாதிரி இதுலேயும் a ஈக்குவல் டு y², r ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம்.
அப்போ ஆர் ஈக்குவல் டு ஒய். இப்போ நமக்கு ப்ளஸ் ஒய் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி எடுத்துக்குவோம். அப்போ நமக்கு கிரேட்டர் தேன் ஒன்னா லெஸ் தேன் ஒன்னா கிரேட்டர் தேன் ஃபார்முலா கிரேட்டர் தேன் ஒன்னா லெஸ் தேன் ஒன்னா தெரியாத பட்சத்தில் நம்ம கிரேட்டர் தேன் ஃபார்முலா போட்டு தான் செய்வோம். அப்போ லெஃப்ட் சைடு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்ரூ எஸ்என் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து a into r power n minus 1 by r minus 1 minus அதே formula a into r power n minus 1 by r minus 1 x minus y into sn equal to a की value x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1 இதெல்லாம் proof பண்ணணும் பாருங்க நான் அடிச்சிட்டேன் proof Oh, hence proof. Is it Example 52 la find the least positive integer n such that given 1 plus 6 square plus etc. to 6 power n greater than 5000. Least positive integer category இந்த மாதிரி category. இப்போ இதில் sum of the series தான். அப்போ a equal to என்னது 1 r equal to 6 by 1 r equal to 6 அப்போ greater than 1 தானே. இப்போ sn ஃபார்முலா பண்ணுவோம். அதாவது இதுக்கு மீனிங் வந்து sn greater than 5000. ஓகே sn ஃபார்முலா என்னது a into r power n minus 1 by r minus 1 greater than 5000. a की value 1 into 6 power n minus 1 by 6 minus 1 greater than 5000. 1 value வேண்டாம். அப்போ 6 power n minus 1 by 5 greater than 5000. இந்த 5 கொண்டு cross multiply. அப்போ 6 power n minus 1 greater than 25000. இந்த minus 1 அங்கே போகும்போது 6 power n greater than 25000 plus 1. 6 power n greater than 25001. அப்போ 6 power n குள்ள வேல்யூ அதாவது இந்த வேல்யூ வந்து n பார்க்கும்போது 25000ஓட கூடுதல் வேல்யூவாக பார்க்கணும். 6 power 5னா வெறும் 7000. 6 power 6னா 46000. இது வந்து 2,79,000. அப்போ 25000ஓட கூடுதல் பார்க்கும்போது இந்த 6 power 6 சம்திங் தானே வரும். இதுதானே அதாவது 6 power 5 equal to 7756 and 6 power 6 equal to 46,656. அப்போ இந்த ரெண்டு 25000ஓட கூடுதலாக பார்க்கும்போது இந்த வேல்யூ தான் நமக்கு வரணும். therefore அப்போ n equal நம்ம என்ன தான் எடுக்கணும் 6 தான் எடுக்கணும். அப்போ ஆன்சர் the least positive integer is 6. the least positive integer is 6. okay. Example 2.53. A person saved money every year half as much as he could in the previous year. அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு வருஷத்துக்கு எப்படி சேர்க்கறனா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் சேர்த்துருப்பாங்களா அந்த சேவ் பண்ண ருப்பீஸில் பாதியே ஒரு வருஷமும் சேர்த்துட்ருக்கலாம். அப்போ ஹாஃபுங்கும் போது r equal to 1/2. டோட்டல் அமௌண்ட் வந்து 7,875 in 6 years. அப்போ நமக்கு கொடுத்துக்கிறது வந்து S6 equal to 7,875. என்ன கேட்டுக்கிறாங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வருஷம் நான் பாதி முந்தின வருஷம் எவ்வளோ சேர்த்துப்போகிறோம் அதில் பாதி அப்படி சேர்க்கும்போது 6 வருஷம் கழிச்சு அவர் 7,725 ரூபா சேர்த்துருக்காரு. அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷத்தில் அவர் எவ்வளவு சேர்த்துருக்காரு. அப்போ ஏ தான் நமக்கு எனக்கு கேட்டிருக்கு. ஃபஸ்ட் இயர்னால் ஏ தானே ஏ கேட்டிருக்கு. ஓகே இதை வச்சு தான் நம்ம சேர்ப்போம். இப்போது S6 equal to 7,875. இப்போ நமக்கு R வந்து 1/2 கொடுத்துருக்கு. R equal to 1/2. அப்போ இது என்னது less than SN formula A into R 1 minus R power n by 1 minus R equal to 7,875. A தெரியாத அப்படியே இருக்குது. 1 minus R equal to 1/2 the whole power n வந்து 6 தானே 6 by 1 minus 1/2 equal to 7,875. next a into 1 minus 1/2 the whole power 6 no 1/2 power 6
by 1 minus 1 by 2 தான் 1 by 2 equal to 7875. இந்த 1 by 2 அங்கே கொண்டு போவோம் 2 power 6 2 power 6. Next a into 1 minus 1 by 2 power 6 na 6 times 2 2s are 4 8 16 32 64 அப்போ 1 by 64 equal to இந்த 1 by 2 cross multiply 1 by 2 into 7875. இப்போ இந்த 64 எல்சி எடுத்துவோம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கேருந்து அங்கே கொண்டு போகும்போது பண்ணுவோம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ இதில் 64 எல்சி எடுக்கும்போது டைரெக்டாக போட்டுட்டா 64 minus 1 63 equal to 1 by 2 into 7875. இப்போ ஏ தான் வேணும் அப்போ இந்த 63 by 64 அங்கே கொண்டு போவோம் அப்போ தான் என்ன செய்வோம் ரெசிப்ரோக்கலாக மாறும் 7875 இன்ட்டு இது இங்கே வரும்போது 64 by 63 இது 3 டேபிள் போகுமா 3 டேபிள் திருப்பி 3 டேபிள் போகுமா இது 7 8 5 அடுத்து 7 டேபிள் போகும்போது இந்த 2 கட் பண்ணுவோம் 32 7 டேபிள் 17 125 அப்போ a equal to 125 into 32 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ a equal to என்னது 4000 அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் த அமௌண்ட் சேவ்ட் இன் த ஃபஸ்ட் இயர் ஏன்னா ஃபஸ்ட் இயர் வந்து 4000 rupees அவர் வந்து சேவ் பண்ணுறோம். ஓகே அப்போ இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த எக்ஸசைஸ் அதோட செகண்ட்